என்னுடைய திருநாமம் ரங்கவல்லி தாயார், ரங்கநாதருக்கு மனைவி. ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கள்ளக்குறிச்சி மாவட்ட தொடக்கத்தில் நம்ம இங்கே இருக்கோம். ரங்கநாயகி சமேத ரங்கநாதர்கள் எழுந்தருளிருக்கின்ற ஒரு அழகுமிக்க திருக்கோயில் தான் இந்த கோயில் சொல்லலாம். இந்த கோயிலுக்கு எந்த உலகத்திலேயே இல்லாத தனி சிறப்பு இந்த கோயிலில் உண்டு. இந்த கோயிலுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால், முழுக்க முழுக்க நவபாஷாணத்தால் செய்யப்பட்ட அமைப்பில் அமைக்கப்பட்ட கோயில்தான் இந்த கோயில். அதே போல் இங்கே 92 வயது பெரியவர் இங்கே இருந்தார். இந்த கோயில் எவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த ரங்கநாதரோட அப்படின்னு சொல்லி கேடும்போது அவர் சொல்கிறாரு, இதற்கு யுக யுகமாக இருந்த கோயில்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பூமியில் ரங்கநாதருக்குன்று உருவாக்கப்பட்ட, பெருமாளுக்கு உருவாக்கப்பட்ட முதல் கோயில். இதே மாதிரி தான் சிவபெருமானுக்கு உத்தரகோசை தான் முதல் சிவபெருமானோட கோயில் சொல்லுவாங்க. அதனால தான் ஆதி ரங்கநாதர் கோயில் என்று இந்த கோயிலுக்கு சிறப்பம்சம் உண்டு. இந்த கோயில் எப்படிப்பட்டதுன்னு அந்த பெரியவர் சொல்கிறாருன்னா, தேவ லோகத்திலிருந்து தேவகர்மா விஸ்வகர்மா அவர்களே அழைத்துட்டு வந்து ரங்கநாதர் இந்த கோயிலுடைய கருச்சிலையை எல்லாம் ஸ்தாபித்ததாக சொல்லப்படுகின்றது. பின்பு வந்த பராந்தக சோழன் காலத்துல தான் இந்த கோயிலானது உருவாக்கப்பட்டு இந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக வளர்ந்திருக்கு. மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஸ்தலங்கள்ல ஒன்று ரங்கநாதர். புரட்டாசி மாதம் அதுவுமா இங்கே ரங்கநாதர் இருக்கும். இங்கே தாயார் ரங்கநாயகியும் பார்த்தோம். இந்த தாயார் ரங்கநாதி இவங்க 2 பேருமே நம்ம எதுவுமே கேட்க வேண்டாமா, இவங்க 2 பேருமே மிகவும் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு இருக்கின்ற திருக்கோயிலாம். இங்க கேட்பதற்கு எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கறதுக்கு வரக்கூடாதாம். இங்க நம்ம எதுக்கு வரணும்னா, ரங்கநாயகி சமேத ரங்கநாதரை பார்க்கறதுக்காக வரணுமா. ஏன்னா தம்பதியராக அவங்க மிக சந்தோஷமா இருக்கின்ற ஸ்தலம் என்ன இதுதான். யாருமே ஒருத்தர் கருணாம்பிகையாக சந்தோஷத்தோட இருந்தால் நம்ம கேட்டது கொடுத்துருவாங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கே போய் நின்று மனமுருக நின்றாலே போதும், நமக்கு என்ன தேவையோ அதை அம்பாள் செவிசாச்சிருவாங்கன்னு. இப்போ அந்த திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கிட்ட போனால் அங்கே இருக்கின்ற குருமார ராமானுஜர்கிட்ட செவிச்சாலே போதும், செவிசாச்சாலே போதும், ஸ்ரீரங்கநாதர் எழுந்தருள்வார். இங்கே என்ன அப்படின்னா, ரங்கநாதரும் ரங்கநாயகி சேவிச்சாலே போதும். இங்கே கருணையை அள்ளி கொடுப்பவள், லக்ஷ்மி கடாத்தை அள்ளி கொடுப்பவள், நாம் கேட்டதையும் சரி கேட்காததையும் கொடுப்பவள் யார் என்று சொன்னால் இங்கே மகாலட்சுமி தாயார். யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்யே நமஸ்தஸ்யே நமோ நமக என்று ரங்கநாயகி இங்கே வீற்றிருக்கின்றார். இந்த வீற்றிருக்கின்ற ரங்கநாயகி எப்போதும் சந்தோஷமா இருக்காராம். அந்த கருவறையில் இருக்க பெரியவரும் சொல்றாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் 92 வயசுக்குன்னு. மகிழ்ச்சியை கொடுப்பவர் யார் என்று சொன்னால் இங்கே ரங்கநாயகி. எங்கெல்லாம் மகிழ்ச்சி இருக்கின்றதோ, எங்கெல்லாம் அன்பு இருக்கின்றதோ, எங்கெல்லாம் இரக்கம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பா. எங்கெல்லாம் சண்டை இருக்கின்றதோ, எங்கெல்லாம் சச்சரவு இருக்கின்றதோ, எங்கெல்லாம் பொறாமை இருக்கின்றதோ, எங்கெல்லாம் கூச்சல் இருக்கின்றதோ அந்த லக்ஷ்மி அங்கே இருக்க மாட்டாங்க. லக்ஷ்மிக்கு பூதேவிக்கு மாறான ஸ்ரீதேவிக்கு மாறானவங்க தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால்தான் உங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னா ஸ்ரீசுக்தம் படிக்கணும், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லணும், அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்லணும், அதெல்லாம் கிடையாது. வீட்டில் இருக்க பெண்கள் சந்தோஷமா இருந்தாலே, வீட்டில் இருக்கின்ற ஆண்கள் வீட்டில் இருக்க பெண்களை சந்தோஷமா வச்சுக்கொண்டாலே, வீட்டில் மகிழ்ச்சியானது தாண்டவம் ஆடினாலே, மகிழ்ச்சியினுடைய வெள்ளமானது கரை புரண்டு ஓடினாலே அங்கே தாயாரோட கருணை பார்வை லக்ஷ்மி கடாட்சமும் தடம் புரண்டு ஓடுமா. அதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஆதி திருவரங்கம் கோயில் கள்ளக்குறிச்சியில் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம திருவண்ணாமலையிலேருந்து வரோம். திருவண்ணாமலையில ரொம்ப பக்கம். திருவண்ணாமலையில நுழைந்து கள்ளக்குறிச்சி கிட்ட நுழையிற இடத்துலையே இந்த ஆதி திருவரங்கம் கோயில் இருக்கு. பெருமாள் தனக்குத்தானே உருவாக்கி கொண்ட கோயில். தேவகர்மா விஸ்வகர்மாவை அழைத்து ரங்கநாத பெருமாள் இங்கே தனக்காக அமைத்து கொண்ட கோயில் தான் இந்த ஆதி திருவரங்கம். முதலில் பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பூலோகத்தில் வைகுண்டராக ஆதிசேஷனாக அனந்தசேனாக பள்ளி கொண்டிருக்கின்ற பெருமாள் தனக்குத்தானே அமர்த்த கோயில். இங்கே யார் இருக்கின்றார்னா, ரங்கநாதர் மேலே ஸ்ரீதேவியும் அதுக்கடுத்தது பூதேவியும் இருவரும் தலையும் காலும் கீழே இருக்கிறாங்க. பக்கத்தில் பிரம்மர் உட்காந்து பிரம்மோதேசம் பண்ணிட்டு இருக்கார். கீழே ரங்கநாதர் கீழே கருடாழ்வார் இப்படி தலைவணங்கி செவி சாய்ச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கோலத்தில் அனந்தசயன கோலத்தில் தான்
பெருமாள் இங்கே காட்சியளிக்கிறார். கேட்பவர்களுக்கு கேட்ட வரம் கொடுப்பதற்காக மட்டுமில்லை, நீங்கள் கேட்காமலே மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்காங்க. உங்களை பார்த்தாலே உங்களுக்கு அவர் இந்த ஆதி திருவரங்க கோயிலுக்கு மட்டும் வந்தால் என்ன சிறப்புன்னா, இருவரும் தம்பதியராக ரங்கநாயகியும் ரங்கநாதரும் தம்பதியாக மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்திருக்கின்ற கோயில் என்பதன் காரணமாக நீங்கள் உள்ளே நுழைந்தாலே கருவறையில் அம்பாளையும் பெருமாளையும் சேவிக்கும் போதே அவர்களுடைய மகிழ்ச்சியுடைய கருணாம்பிகையுடைய அருள் பார்வைப்பட்டாலே உங்களுக்கு எல்லாமே திவ்யமாக கிடைக்கும். திவ்ய தேசம்ன்றோம்ல, அந்த திவ்ய தலங்களில் இதுதான். இங்கே பார்த்தாலே திவ்யம்தான். இங்கே அம்பாள் நம்மளை பார்த்தாலே திவ்யம். நமக்கு எல்லா லட்சக்கணக்கான ஆண்டுகளாக தாயார் சிறப்பு. இங்கே தாயார் சிறப்பு வந்து ரொம்ப அனுகிரகம் பண்ணுறதில் ரொம்ப சீக்கிரம் பண்ணுவா. சுபம் நடக்கும், எல்லா காரியங்களும் ஜெயமாகும். இந்த தாயார் மந்திரம் என்ன சொல்வேன்? அதான் மகாதேவ் ஜெயிச்ச வித்மகே விஷ்ணுபத்னீச்ச தேவி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத். மூலவருடைய மனைவி ரங்கநாயகி தாயார், மூலவருடைய மனைவி ரங்கவல்லி தாயார், 2 மனைவிகள் தாயாருக்கு. பெருமாளுக்கு வரப்பிரசாதையான பெருமாள் சந்தோஷத்துல இருக்கார் ரங்கநாதர். மனைவி பிள்ளையோட பிரம்மா பிள்ளை, ஸ்ரீதேவி ஒரு மனைவி, பூமாதேவி ஒரு மனைவி. அவருடைய வாகனம் கருடாழ்வார் புஜத்தை தாங்கின்னு இருக்கார், சந்தோஷத்துல இருக்கார். எல்லா கோவிலையும் கேட்கணும், இந்த கோவில்ல பார்க்கணும். அவளை ரசிக்கணும். நம்ம ரசிச்சாலே போதுமே. ஆமா, ஏன்னா அம்மா நாம கேட்கறதுக்கு முன்ன நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. ஏன்னா தாய் உள்ளம் இலகைய உள்ளம் தாயார். ஆமா, அம்மா பொதுவா. அப்பாவுக்கு கொஞ்சம் கல் மனசு. எல்லா அப்பாக்களுக்கும், என் பாடு சொல்லல, எல்லா அப்பாக்களுக்கும். காரணம் என்னன்னா, அம்மாவுக்கு தன் குழந்தைகள் பேர்ல ரொம்ப அக்கறை ஜாஸ்தி. அப்ப இங்க வந்து தாயார சேவிச்சாலே போதும், பாக்கியம் கிடைச்சிரும். ஆமா, தாய் தந்தை தாயற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அதான். உங்க பேர் என்ன? சீனிவாச பட்டாச்சார். உங்க வயசு? 99. இங்கதான் இதே ஊர்ல தான் பிறந்த. பாவூர்னு உளுந்தூர்பேட்டை அக்ராரம் 100 ரூபா வயிற்று வைக்கிறாங்க. இங்க வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? இங்க வந்து எல்லாம் ஒரு 50-60 வருஷம் ஆகிப்போச்சு. ரொம்ப மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அம்சமாக இருக்கின்ற ரங்கநாயகி தாயாரும், மகாலட்சுமியை தன்னுடைய இருதயத்தில் குடிக்கொண்டு வைத்திருக்கின்ற ரங்கநாதரையும் பரிபூர்ணமாக நித்திய பூர்ணமாக ரொம்ப நேரம் நின்று தரிசித்த பாக்கியம் கிடைச்சது. அதுக்கு ரொம்ப பேரு பண்ணியிருக்கணும். வெள்ளிக்கிழமை அதுமா புரட்டாசி மாதமா சென்னையிலன்னா எந்த கோயிலில் போனால் கூட கருவறை கிட்ட போக கூட முடியல, அவ்வளோ கும்பல் திரும்பி வரும். ஆனால் இங்கே ஆதி திருவரங்கத்தில் அம்பாளுக்கும் ரங்கநாயகியும் தாயாரையும் ரங்கநாத பெருமான் ஒருங்கே கருணாம்பிகையாக லக்ஷ்மி கடாட்சத்தோடு மகிழ்ச்சி வெள்ளத்தோடு திளைத்திருக்கின்ற பெருமாள் கலியுகத்திலே தனக்குத்தானே உருவாக்கி கொண்ட அந்த பெருமாள். அப்போ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பார் பாருங்க. தனக்குத்தானே உருவாக்கி கொண்டு பூலோகத்தில் வந்து தானே வீற்றிருக்கின்ற பெருமாள் இந்த ஆதி திருவரங்க பெருமாளை நாம் சேவிப்போமாக. அந்த ரங்கநாயகரோட அருளை பெறுவோமாக. இருவருடைய ரங்கநாயகி சமேத அரங்கநாதருடைய அந்த திருவருள் நமக்கு கிடைக்கணும். அவர் பெருமாளையும் தாயாரும் சேவை சென்று நம்ம எல்லாரும் அனைத்து சேமைகளையும் மகிழ்ச்சியும் பெறணும்னு வேண்டிக்கிறேன். புரட்டாசி வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி திருவருளோட ரங்கநாதரோட அருள் பார்வையோட அந்த பக்தி காணொலியை உங்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். ஓம் சக்தி, ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதே. ஓம் சக்தி, ஸ்ரீலக்ஷ்மி, ஜெயலக்ஷ்மி நமோஸ்துதே.